Hello Magic 20 Tamil viewers, இது The Trailblazers Show. கொலப்பசி அப்படின்றத how did you figure it out? ஒரு கொலை வெறி கேள்விப்பட்டிருக்கோம், கொலப்பசி எப்படி கொண்டு வந்தீங்க? லிஸ்ட்ல போட்டு எழுதிட்டே இருப்போம், இந்த பேர் பார்த்துட்டே இருப்போம். ஏதோ நம்ம வீட்டு சாப்பாடு, நம்ம வீட்டு அது இது ஏதாவது ஒன்று தமிழ்ல கொண்டு வரணும். we were very clear that we are going to build that. யூஸ்வலி ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்தா முதல்ல நம்ம ஊருக்குள்ளேயே நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் குளோபலி போவாங்க. ஹவு டிட் திஸ் ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டிஸ் ஜென்ரலா வேர்ல்டு ஃபுல்லா சாஃப்ட்வேர் எங்க கிரியேட் பண்ணுவாங்க? they create in India. பட் எங்க வைப்பாங்க? ட்ரையல்பிளேசர்ஸ் அப்படின்னா வழிகாட்டின்னு அர்த்தம். இந்த ஷோவில் பர்டிகுலராக ஏற்கனவே பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஜேர்னிஸில் நிறைய இனோவேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் இன்சைட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாரும் நிறைய ரூல்ஸ் செட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நமக்கு இன்னைக்கு புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வழிகாட்டுற விதமாக ஃபீச்சர் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம ட்ரையல்பிளேசர்ஸில் வந்திருக்கிற கெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொலப்பசி இந்தியன் கேன்டீன் அவங்களோட ஃபவுண்டர்ஸ் சந்தோஷ் அண்ட் ஆதித்யா இங்கே இருக்கிறாங்க. So hi Santosh, hi Aditya. Hi. It was very wonderful having you here. நீங்க தான் கெஸ்ட்ன்றப்போ a small connection இருக்குல்ல. So I know you for the past 2-3 years. சந்தோஷ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க கொலப்பசிங்க ஸ்டார்ட் பண்ணும்போது டேஸ்டிங்காக லிங்க்டின்ல பண்ணும்போதெல்லாம் I was the first one of the first people to get those food and taste feedbacks கொடுக்கறதா இருக்கட்டும், Women's Day நீங்க உங்க இதுல செலிப்ரேட் பண்ணதா இருக்கட்டும். So I have a very personal touch with கொலப்பசி and the founders also. So இன்னைக்கு ஷோல I'm very glad that உங்க ஜர்னியை பத்தி, நீங்க கடந்து வந்த பாதைகள், பிளஸஸ் மைனஸ், அதை பத்திலாம் நிறைய நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ண போறோம். So let's go. நாங்களும் we are very excited because generally பாட்காஸ்ட் பண்ணும்போது அந்த இன்டர்வியூ வந்து எங்களுக்கு மோஸ்டா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க தெரிஞ்சவங்கனால இன்னும் நாங்க ஜாலியா we can talk lot more and we can make it more fun. Wonderful. So we are also going to add value to the users. So fun வழியா we'll add value to the users also. எங்களுக்கு fun தான் பண்ண தெரியும், வேல்யூ வந்தா அவங்களுக்கு நல்லது. Nice. Yeah. So the first question is உங்க பேரு. So கொலப்பசி அப்படின்றத how did you figure it out? ஒரு கொலை வெறி கேள்விப்பட்டிருக்கோம், கொலப்பசி எப்படி கொண்டு வந்தீங்க? ஸோ நாங்கள் ஐ திங்க் கோயிங் பேக் டு 2012. ஸோ 2012 நானும் ஆதித்யா, இன்னொரு ஃப்ரெண்டு பத்மநாபன், நாங்கள் 3 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஒரு ஒரு 6 monthsக்கு we were brainstorming for name. எக்கச்சக்க நேம் நாங்கள் லிஸ்ட்டில் போட்டு எழுதிட்டே இருப்போம், இந்த பேர் பார்த்துட்டே இருப்போம். ஏதோ நம்ம வீட்டு சாப்பாடு, நம்ம வீட்டு அது இது ஏதாவது ஒன்று தமிழில் கொண்டு வரணும். we were very clear that we are going to build a Tamil brand, Tamil name. ஸோ இன்கேஸ் நாங்கள் ஸ்கேல்லாம் பண்ணோம்னா, வெளிநாட்டுலாம் போனோம்னா தமிழ் பேர் வெளியே எடுத்துட்டு போனோம். ஸோ வெரி ஷுர் அபவுட் தமிழ் நேம். ஓகேங்களா? நிறைய பார்த்துட்டே இருக்கும். சில டைம் இந்த ஆஹா மூமெண்ட் சொல்லுவாங்க தெரியுமா, குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு ஐடியா வரும். அந்த மாதிரி நானும் என் ஒய்ஃபும் வந்து பைக்ல போயிட்டு இருந்தோம். ஐ திங்க் வெளிவாக்கம் போயிட்டு இருந்தது 2012. அந்த டைம் 2012 தான் இந்த வைதிஸ் கொலவெரி சாங் வந்து செம்ம ஹிட். தொட்டி பட்டி கிட்டி எல்லா இடத்துலயுமே அந்த பாட்டு ஓடிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு ஈவினிங் நானே ஒய்ஃப் பைக்ல போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைட்ல ஒரு பெரிய பேனர் இருந்துச்சு. அந்த பேனர்ல வந்து ஏதோ ஃபர்னிச்சர் சேல், கொலவெரி சேல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். டக்குன்னு எனக்கு அங்கே கேட்ச் பண்ணி நான் வந்து சரி, நான் போய் வைஃப்ல கேட்டு தான் நம்ம வந்து ஏன் கொலப்பசி நாங்கள் we trying to start a takeaway at that time 12 years back. we started as a takeaway. இப்போ now we have branched into dine-in restaurants. அப்போ அவட்ட கேட்ட கொலவெரி டேக்அவே எப்படி இருக்கு, வித்தியாசமா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவசரம் கொலப்பசி வேணா சந்தோஷ், கொலவெரி வேணா, கொலப்பசி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னா கேட்ச் இட். உடனே அன்னைக்கு ஈவினிங்கே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு டிசைட் பண்ணிட்டோம், வச்சா இதுதான் மணந்தால் மகாதேவி இல்ல மரணதேவி, அதாவது வச்சா கொலப்பசி தான் அப்படின்னு சொல்லிட்டு we kept the name. But the funny part was that the first 1 yearக்கு இது வந்து 12 years பேக், இமேஜின் பண்ணுங்க. 12 years பேக் வரைக்கும் இந்த மாதிரி ஃபங்கி நேம் வச்ச ரெஸ்டாரண்ட் எவனுமே கிடையாது தமிழ்நாட்டில். எல்லாரும் பவன், விலாஸ், மெஸ், இந்த 3 தவிர யாருமே கிடையாது. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் டைமா உள்ள போய் கொலப்பசின்னு உள்ள வைக்கிறோம். ஸோ யார்டா சொல்லணும்னா கூட இந்த புரோக்கருக்குலாம் இடம் பார்க்கும்போது என்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறோம், என்ன பேர், கொலப்பசி. இந்த கொலப்பசியா இந்த கொலப்பசி யாருக்கும் வந்து nobody could அண்டர்ஸ்டாண்ட். அப்படி யாருக்கு அப்படி ஒரு தைரியம் வரும்? ஒரு ரெஸ்டாரண்ட் பேரை கொலப்பசின்னு வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் வரும்? ஸோ வாட் வாஸ் வெரி ஆக்வர்ட் பிகேம் ஆசம் ஃபார் அஸ். ஸோ இதுலயே வந்து ஒரு பிசினஸ் பிரின்சிபல் இருக்கு. ஓகேங்களா? எது நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணாலும் யூ வில் பி ஆக்வர்ட். நீங்க கிரிக்கெட் ஆடுறீங்க வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது கேவலமா தான் ஆடுவீங்க. பாஸ்கெட்பால் ஆடுறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஷூட் பண்ணும்போது கேவலம் உள்ள எதுவுமே உள்ளாது. ரைட்? யூ வில் பி ஆக்வர்ட், பட் ஈவென்ச்சுவலி இட் பிகம் ஆசம்.
ஸோ எங்க நேம் வந்து ஃபர்ஸ்ட் 1 இயர்லாம் வந்து நான் ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் எங்கேயா போனா கூட வந்து என்ன பண்ணீங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னோம். என்ன ரெஸ்டாரண்ட் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் சொல்லி ஏன்னா எனக்கு வாய் வராது போல அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 1-2 இயர்ஸ்க்கு அப்புறம் இட் பிகேம் அ பிராண்ட். அண்ட் one of the main reasons we wanted to keep a funky name like Kolapasi is that the young people can connect and connect to the brand. இன்னைக்கு வந்து everybody connects to a Starbucks, everybody connects to McDonald's or a KFC or what not, right? அதே மாதிரி ஒரு இந்தியன் பிராண்ட் ஃபங்கியா யங்கா எக்ஸூபரண்டா ஒரு வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லி தான் we came up with the name Kolapasi. And there is a business psychology behind that. 2011 I read a book called Purple Cow. Okay. So Purple Cow என்ன சொல்லுவாங்கன்னா வந்து the Purple Cow philosophy is that இப்போ நீங்க ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கீங்க, ரைட் சைடுல வந்து ஒரு 20 மாடு இருக்கு வச்சுக்கோங்களேன். 20 மாடு இருக்கனால நீங்க ஸ்டாப் பண்ணி வந்து போட்டோ எடுக்க மாட்டீங்க இந்த 20 மாடு, பிகாஸ் இட்ஸ் வெரி காமன், ரைட்? பட் அந்த 20 மாடுல ஒரே ஒரு மாடு மட்டும் பர்பிள் கலர்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க? யூ வில் ஸ்டாப் and you will take a picture of it, right? So what we realized that keeping a name for a restaurant is free. என்ன பேர் வேணா வைக்கலாம். So why don't we keep a name which easily gets into your brain and you should never get out of your brain? Okay. இப்போ நீங்க வந்து லாஸ்ட் 1 இயர்ல ஒரு 50 ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டுருப்பீங்க வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா? உங்களோட பில் எடுத்து உங்க கிரெடிட் கார்டு பில் எடுத்து நான் கண்டுபிடிச்ச எந்தெந்த ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கலாம் வச்சுக்கோங்களேன், நீங்களே அதுல ஒரு 50% of ரெஸ்டாரண்ட் பேர் மறந்துருப்பீங்க. அவசரத்துக்கு ஏதோ ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு போயிருப்பீங்கல்ல. பட் நீங்க இன்கேஸ் நீங்க ரோட்ல போகும்போது நீங்க ரைட் சைடுல கொலபேசி பேர் மட்டும் பார்த்தாலே போதும், நீங்க உள்ள போய் சாப்பிட வச்சு நீங்க அந்த பேர் மறக்கவே மாட்டீங்க. True. So we wanted to get inside your brain free of cost. So that's why we use the Purple Cow philosophy to create a name called Kolapasi. Wonderful, very insightful. ஒரு பேர்ல இந்த அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் அ பிராண்டிங். அந்த ஒரு பேரை வச்சு நம்ம இவ்வளோ பண்ண முடியுன்றது இட்ஸ் வெரி நைஸ் டு நோ. ஸோ நீங்கள் சொன்னீங்க இன்கேஸ் ஃபாரின் போயிட்டா, ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு நோ, ஜெயிக்கிறது கஷ்டம், பட் ஆனால் யுவர் ஜர்னி ஹேஸ் அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு டவுனாக இருக்கிற டைமில் கூட யூ வாண்ட் டு ஜியாகிரபிக்கலி எக்ஸ்பேண்ட். ஸோ அவுட் சைட் இந்தியா போகணும். யூஸ்வலி ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்தால் முதல்ல நம்ம ஊருக்குள்ளேயே நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் குளோபலி போவாங்க. ஆனால் உங்களோட ஜேர்னி குவைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்தியா விட யூ கான்சன்ட்ரேட்டட் அவுட் சைட் இந்தியாமோ, அதுவும் போஸ்ட் கோவிட் யூ ஹவ் கான் அவுட் சைட் இந்தியாமோ. ஹவு டிட் திஸ் ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டிஸ், இல்லைனா அந்த ரிஸ்க் எடுக்கலாம், ஓகே ஒர்த்து தான், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட இந்த ரிஸ்க்கை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணீங்க? இல்லைனா கோவிட் உங்களுக்கு ஒரு வேளை அந்த தைரியத்தை கொடுத்துச்சா? வை யூ திங்கிங் டியூரிங் த கோவிட் டைம்ஸ்? ஹவு டிட் திஸ் ஹேப்பன்? ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மெத்தடாலஜி நீங்கள் வச்சுக்கலாங்க. சாஃப்ட்வேர் வந்து ஜென்ரலாக வேர்ல்டு ஃபுல்லாக சாஃப்ட்வேர் எங்கே கிரியேட் பண்ணுவாங்க? they create in India. பட் எங்கே வைப்பாங்க? மோஸ்ட்லி அவுட் சைட் ஆஃப் இந்தியா, ரைட்? பிகாஸ் அங்கே தான் வேல்யூ அதிகம், பிகாஸ் they pay you in dollars. ஸோ அந்த சாஃப்ட்வேர் philosophy மெத்தடாலஜியை we brought it to hardware. ஸோ இந்தியாவில் வந்து we created the brand, we created the R&D, so we had a lot of என்ன சொல்றது, people to test. Right, we have served at least couple of million meals in India last 12 years. So we understood மக்களோட ப்ரொஃபைல் என்ன சாப்பிடுவாங்க, என்ன மாதிரி டேஸ்ட் ப்ரொஃபைல், என்ன காரம் சாப்பிடுவாங்க, எவ்வளவு உப்பு சாப்பிடுவாங்க, எல்லாமே we learned it. So we made the software here and now that we know இது ஒர்க் ஆகுதுனால எங்க வந்து எங்களுக்கு வந்து ஸோ இது பிசினஸ் என்ன சொல்லுவாங்கன்னா go for the low hanging fruits ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஆப்பிள் மரத்தை பாக்குறீங்க, ஒரு 100 ஆப்பிள் இருக்கு, நீங்க எந்த ஆப்பிள் ஃபர்ஸ்ட் போய் எடுப்பீங்க? கிட்ட இருக்கு, மேல இருக்குதா கீழ இருக்குதா? கீழ இருக்குதுல்ல. சோ அதே மாதிரி எங்க ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி இங்க பார்க்கும்போது எங்களுக்கு மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மார்க்கெட்ஸ் ஆர் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. ஏன்னா தே பே அட் அ ஹையர் பிரைஸ், பிகாஸ் அங்க வந்து சிம்பிள் லாஜிக். இங்க நீங்க வந்து ஒரு பீட்சாக்கு எவ்வளவு பே பண்ணுவீங்க? 500 ரூபாய் 600 ரூபாய். ஏன்? ஏன்னா இது இன்டர்நேஷனல் ஃபுட். அதே நீங்க ஒரு சாம்பார் ரைஸ்க்கு எவ்வளவு பே பண்ணுவீங்க? 100 ரூபாய்க்கு மேல பே பண்ண மாட்டீங்க. ஏன்? ஏன்னா அது லோக்கல் ஃபுட். எது கஷ்டம்? சாம்பார் ரைஸ் பண்றது கஷ்டமா, பீஸா பண்றது கஷ்டமா? சாம்பார் ரைஸ் பண்றது தான் கஷ்டம். ஏன்னா 26 இன்கிரிடியன்ட் தேவை. பீஸா வந்து உங்க பையன் கூட பண்ணிடுவான் வந்து, ரைட்? 30 மேல எடுத்து போட்டு உள்ள ஏற்ற முடிஞ்சு போச்சு. சோ பண்றது ஈஸி, ஆனா வந்து காசு வாங்குறது அதிகம். இது பண்றது கஷ்டம், ஆனா காசு வாங்குறது கம்மி. சோ இங்க எப்படி இன்டர்நேஷனல் ஃபுட் டிமாண்ட் அதிகமா இருக்குமோ அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஃபுட் US or ஆஸ்திரேலியா டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால we wanted to go and capture that market. அதுக்கு we had a very powerful weapon, எங்க மாடல். So we are the only chefless Indian restaurant chain in the world. ஷெஃப்லெஸ்னா என்னன்னா அதுக்கு மக்கள் இல்லைன்னு அர்த்தம். மக்கள் இருப்பாங்க, ஷெஃப்ஸ் தேவையில்லை. ஒரு எக்ஸ்பர்ட்டோ ஒரு ஷெஃபோ ஒரு மாஸ்டரோ தேவையில்லை. இப்போ நீங்க மெக்டானல்ட்ஸ் போயிருக்கீங்களா? பையனை கூட போயிருப்பீங்க, ஃபேமிலியோட போயிருப்பீங்க. மெக்டானல்ட்ஸ்ல எங்கேயாச்சும் பின்னாடி வந்து ஒரு 40 வயசு 50 வயசு ஓல்டு ஷெஃப் மாஸ்டரா இருப்பாங்களா பின்னாடி? இல்ல. பாத்திருக்கீங்களா? டாமினோஸ் பீஸாலையோ எங்கேயோ KFCலயோ யாரையா இருப்பாங்க? எல்லாம் சின்ன பசங்க ஒரு 20-25ல. அவங்களுக்குலாம் என்ன அவங்களாம் எக்ஸ்பர்ட்ஸா? நோ. ஸோ
அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி for those brands to scale across the world, they removed the chef. They made it easy that anybody can cook and make the food. அதனால தான் இந்தியால இருந்து யாராச்சும் ஒரு அமெரிக்கன் வந்திருக்காங்களா? நீங்க பாத்தீங்க ஒரு அமெரிக்கன் பாத்துருக்கீங்க. அமெரிக்கன் பிராண்ட் தானே KFC, மெக்டானல்ட்ஸ்லாம். உள்ள யாரும் அமெரிக்கன் இருக்கானா? சமைக்கிறது யாரு? இந்தியன்ஸ். அவங்களும் யார் சொல்லி கொடுத்தா? சொல்றீங்களா? ஒரு ப்ராசஸ் ஆக்கிட்டாங்களே. ஸோ நான் 8 வருஷம் யூஎஸ்ல இருந்ததுனால ஐ தாட் ஓகே இவ்வளோ இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் இந்தியாவுக்கு வராங்க, நம்ம பிராண்ட்ஸே அங்கே போயிட்டு நம்மளால ஸ்கேல் பண்ண முடியல யோசிக்கும் போது த ப்ராப்ளம் வாஸ் எல்லா இந்தியன் ரெஸ்டாரண்ட்லயுமே உங்களுக்கு ஒரு மாஸ்டர் தேவை, ஒரு ஷெஃப் தேவை. இல்லைன்னா வந்து அந்த ரெஸ்டாரண்ட் நடக்காது. மாஸ்டர் ஒரு வாரம் லீவ் போட்டா உங்களுக்கே தெரியும், இந்த பொங்கல் டைம்ல தீபாவளி டைம்ல போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன், கடையை மூடிடுவாங்க 2-3 நாள். ஸோ வேர் தேர் இஸ் அ ப்ராப்ளம், தேர் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். ஸோ நான் யூஎஸ்ல இருக்கும் போது, நான் மற்ற ஊருக்குலாம் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஊர்லயும் வந்து ஒரு மெக்டானல்ட்ஸ், ஒரு KFC, ஒரு பர்கர் கிங், ஒரு பீட்சா ஹட், டாமினோஸ் எல்லா ஊர்லயுமே இருக்கும். எல்லா ஊர்லயுமே இந்த பிராண்ட்ஸ் இருக்கும். பட் எல்லா ஊர்லயுமே ஒரே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் பிராண்ட் இருக்கு, சேம் பிராண்ட் இருக்காது. பட் ஆனா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ வாட் டஸ் இட் சே தட் இந்தியன் ஃபுட் எல்லாருக்கும் பிடிக்குது, அதை கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு ஆள் இல்லை. ஸோ அந்த கேப்பை பார்த்து தான் வந்து when we came back to India, நானும் ஆதித்யா பத்மநாபலாம் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஓகே இப்படி ஒரு கேப் இருக்கு, நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளால ஒரு 5-10 இயர்ஸ்க்குள்ள இந்தியன் குசின், சவுத் இந்தியன் குசின் நம்ம ஷெஃப்லெஸ்ஸாக மாத்திட்டோம்னா, அதாவது யார் வந்தாலும் சமைச்சாலும் ஒரே டேஸ்ட் நம்ம மாத்திட்டோம்னா, தென் நம்மளுக்கு மார்க்கெட் இஸ் வெரி பிக், தென் we can go into the US market. அந்த தாட் ப்ராசஸ் ஆரம்பிச்சு. ஸோ கொலபசி வாஸ் an experiment for us to prove whether we can McDonald's South Indian cuisine. ஓகே, தட்ஸ் வண்டர்ஃபுல். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்டொனால்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு பர்கராக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் டேஸ்ட் ரொம்ப, ஆனால் நம்ம சவுத் இந்தியன்ஸோட டேஸ்ட் பட்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். நீங்கள் ஐ ஹவ் பீன் டு யுவர் ரெஸ்டாரண்ட் மல்டிபிள் டைம்ஸ். நீங்கள் பண்ணுற பிரியாணியாக இருக்கட்டும், ப்ரான்ஸாக இருக்கட்டும், எங்கள் அம்மா பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்க பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும். அதில் எப்படி யூ மேக் அ யூனிக் பேட்டர்ன் த்ரூ அவுட் த குளோப்? ஃபார் எக்ஸாம்பிள் அதே ரசசாதம் உங்கள் அம்மா பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஸோ எப்படி நீங்கள் மெனுவை ஃபைனலைஸ் பண்ணி இந்த இன்க்ரீடியன்ட் தான் இருக்கணும், இப்படி தான் இந்த ரசசாதம் இருக்கணும், இந்த ப்ரான் இப்படி தான் இருக்கணும், ஸோ உங்கள் மட்டனில் இவ்வளோ தான் மசாலா இருக்கணும், ஹவு டிட் யூ டூ ஆல் திஸ்? இதுதான் குளோபலி எல்லாருக்கும் பிடிக்குன்றத எப்படி ஃபைனலைஸ் பண்ணீங்க? ஃபைனலைஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை கொண்டு வந்தோம் நாங்கள் ஃபர்ஸ்ட். பிகாஸ் எங்களுக்கு பிடிக்காததை we can't sell to somebody else. எதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமோ, இப்போ நான் ஒரு R&D பண்றேன்னா ஏதாவது புது டிஷ் பண்ண வச்சுக்கோங்க, அந்த 2-3 நாள் நான் அதே டிஷ் சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்போனா எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு அர்த்தம். ஸோ பேசிக் அசம்ஷன் இப்போ ஐம் மைக்ரோகாசம் இந்த மேக்ரோகாசம், அதாவது நான் ஒரு ஏரியால இருக்கேன், அப்ப என்ன மாதிரியே டேஸ்ட் இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அந்த அசம்ஷன் இப்போ எனக்கு பிடிச்சிருந்தா மக்களுக்கும் பிடிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் எங்க ஃபில்டர் எப்படின்னா எங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்ப்போம் நாங்க. எங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், we give samples to our existing customers. அதை லான்ச் பண்ண மாட்டோம் இமீடியட்டா. ஓகேங்களா, ஒரு 200-300-400 பேருக்கு சாம்பிள், ஃப்ரீ சாம்பிளா கொடுத்துட்டே இருப்போம். அந்த ஃப்ரீ சாம்பிள் கொடுக்கும்போது அதை சாப்பிட்டுட்டு திருப்பி எங்க கால் பண்ணி கேட்டாங்கன்னா அப்ப அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ திஸ் கால் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். ஸோ எங்களுக்கு பிடிச்சிருக்கனால எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ எங்களுக்கு பிடிச்சிருந்தா அது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கா பார்ப்போம், பிடிச்சிருச்சுன்னா தென் we will launch the dish. சிம்பிள். ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த கை பக்குவம்னு சொல்லி வந்து கொஞ்சம் அல்வா கொடுத்துட்டு இருப்பாங்க. கை பக்குவம் எல்லார் வீட்லயும் ஒருத்தவங்களுக்கு ஒரு கை பக்குவம் இருக்கும். ஏன் அது கை பக்குவம்னா என்ன, பிகாஸ் ஸ்டாண்டர்டைஸா எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த கைக்கு தான் தெரியும் எவ்வளவு உப்பு போடணும்னு, எவ்வளவு மிளகா போடணும்னு. ஸோ பட் ஸ்டில் தட்ஸ் அ ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து அவங்க பிரெயின்ல உள்ள போய் உட்காந்துருச்சு, கரெக்டுங்களா? அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு போடும், அதனால அதை கை பக்குவம்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து அந்த ஃபார்முலான்னு சொல்லுவோம். நீங்களே பாருங்க, the best ice creams you eat in the world comes from a factory which has a standardized formula. The best chocolates you eat, like Lind or Belgian, any foreign chocolates you eat, comes from a recipe, not kai pakkuvam. Right? So kai pakkuvam is an inefficient word to say that we don't have a formula to make it. Avladha. Okay. They have not standardized it basically. ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறனால யூ கேன் டெஃபினெட்லி கோ குளோபலி வித் அ சிமிலர் டேஸ்ட். எக்ஸாக்ட்லி. மேபி ஒரு 5 to 10% டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் த லோக்கல், அந்த ஏரியால இருக்க மீட்டோட ப்ராப்பர்ட்டி போல் சொல்லுவாங்க. இப்போ இதே எங்களோட மட்டன் பேட்டர் ஆஸ்திரேலியால இன்னும் சூப்பரா இருக்கும் பிகாஸ் ஆஸ்திரேலியா இஸ் known for goat and mutton, right? அதனால இன்னும் சூப்பரா இருக்கும் சொல்லுவாங்க. So there is a 5-10% change because of the meat which we buy locally, but predominantly 90% is good. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஆஸ்திரேலியான்னு சொல்லும் போது ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஸ்பைஸ் கம்மியாக சாப்பிடுவாங்க,
அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, தே ஹேவ் வெரி சட்டில் ஃபுட் அந்த மாதிரி. ஸோ ஹவு இப்போ உங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கே வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்றவங்க, வாட் இஸ் ஒன் ஃபீட்பேக் தட் யூ ஹவ் காட்? இப்போ பிரியாணியே சாப்பிட்ருக்க மாட்டாங்க, மேபி சம்படி would have visited an Australian franchisee of yours, பிரியாணியே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. வாட் இஸ் த ஃபீட்பேக் தட் யூ காட் ஃப்ரம் them? ஹவு ஆர் தே டேக்கிங் இந்தியன் ஃபுட்? இப்போ நம்ம இங்கே போய் ஒரு பர்கர் சாப்பிட்டா நம்ம எல்லாருக்கும் இப்போ வி ஆல் மேக்ஸிமம் ஈட் பர்கர்ஸ், பீட்சாஸ், வி ஆர் யூஸ் டு இட். ஸோ சென்னையில் இல்லை மெட்ரோ சிட்டிஸ், அங்கே ஆஸ்திரேலியாவில் வாட் இஸ் த ஃபீட்பேக்ஸ் தட் யூ ஆர் கெட்டிங்? ஹவு இஸ் இட் ஃபாஸ்ட்லி க்ரோயிங்? நோ, அதான் நம்ம என்ன நினச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், வி திங்க் தட் இந்தியன் ஃபுட் ஆர் ஒன்லி ஃபார் இந்தியன்ஸ். தட் இஸ் அ வெரி ராங் திங்கிங். ஓகேங்களா? மற்ற பிரான்ச் யாருமே அப்படி நினைக்கலையே. இப்போ அமெரிக்கன் பிரான்ச் என்ன பண்ணாங்க, பீஸாஸ் வெறும் அமெரிக்கன் மட்டும் தான் சாப்பிட அசியூம் பண்ணாங்களா? இல்லை, they assumed that pizzas will be eaten by Indians. அதனால டாமினோஸும் பீட்சா ஹட் இந்தியாவுக்கு வந்து they are selling their food to Indians, not to Americans in India. கரெக்ட்டுங்களா? So what we realized that our flavors, and the South Indian flavors are global flavors. ரைட்? நம்ம தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம கூட இப்போ நம்ம வெளியூர் போனாலுமே இந்தியன்ஸுக்கு இடமா போயிட்டு அவசியமே கிடையாது. எங்களோட ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் யூஎஸ்ல வந்து கிரீன்வில், சவுத் கேரோலினா, அங்க மொத்தமாவே 5 இந்தியன்ஸா இருக்காங்க. ஓகே. எங்களோட 90% of the customers are Americans. ஓகே. They love Indian food. அவங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸா கொடுக்கிறதுக்கு தான் பிளேயர்ஸ் இல்லைன்னு தவிர, Indian food is one of the fastest growing cuisines in the world right now. Okay. India has more than 240,000 recipes. Second is China with only 40,000 recipes. So culturally we are so good, we are so big, we have so much of variety. Kolapasi Maria, we can do 10 different brands with different. இப்போ நம்ம கேரளா cuisine மட்டும் எடுத்தே we can do a brand and we can open 3,000 outlets in US alone. ரைட்? கர்நாடகாக்கு, ஆந்திராக்கு, குஜராத்துக்கு, ராஜஸ்தானுக்கு, பீகாருக்கு, ஒரு ஸ்டேட்டுமே யோசிச்சு பாருங்க. நம்மளோட ஒரு ஸ்டேட் in தமிழ்நாடு is bigger than most countries in Europe. If Italy can have its own cuisine, why not Tamil cuisine? Why not, Chettinad cuisine, right? We have more population in more countries in Europe. So நம்மளோட திங்கிங்னா வந்து makes it smaller தவிர நம்மளுக்கு opportunity is so big. So that's what we realized. நாங்க ஒரு கண்ட்ரி போகும்போது நாங்களும் யோசிச்சோம், ஒருவேளை இது பிடிக்குமா பிடிக்காத பார்த்தா everybody started loving it. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்பைஸ் மிக்ஸும் ஒரு ஃப்ளேவரும் அவங்க ஃபுட்ல கொண்டே வர முடியாது. Understood. We have 5,000 years of heritage. Tamil civilization has been living for 5,000 years. 5,000 years நம்ம எவ்வளவு ஆரண்டி பண்ணிருப்போம். கண்டிப்பா. ஒரு செட்டிநாடு கிரேவி பண்றதுக்கு நம்ம எவ்வளவு மசாலா போட்டு பண்ணிருப்போம். அவனுங்கலாம் இப்போ வந்து அவனுக்கு 500 வருஷம் 1000 வருஷம் தான் அவங்க சிவிலைசேஷன். So obviously we have more knowledge. So நாங்க we taking advantage of our knowledge and taking to the world. We have first more advantage in terms of food. But நம்ம இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல அது. Okay. Now we are taking the brand and we are executing it. So நிறைய பேருக்கு வந்து மோர் ஆஃப் ஸ்பைஸ் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் இந்தியன் ஃபுட் பிடிச்சி அந்த ஃப்ளேவர்ஸ்க்காகவே அந்த ஸ்பைஸ் சாப்பிட்றாங்க. தே வேர் ஆஸ்திரேலியன் கஸ்டமர்ஸ் அண்ட் அமெரிக்கன் கஸ்டமர்ஸ் ஃபார் அஸ் வேர் தேல் ஸ்டில் பி ஸ்வெட்டிங் பட் தேல் கீப் ஆன் ஈட்டிங். ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேல் கீப் ஆன் ஈட்டிங். நம்ம தனி டம்ளர் எடுத்துகிட்டு போய் வச்சாலும் இல்லை ஒன்றும் பரவாயில்ல, டுடே ஐ கேன் மேனேஜ் தி ஸ்பைஸ் அப்படின்னு சாப்பிட்ற கஸ்டமர்ஸ் இருக்காங்க. தி அதர் சைட் இஸ் from when they enter the outlet itself, we have clarity in terms of how much they can eat in terms of spice. So we ask them like what is your spice level? So low, medium, high so long. So adukku thagundha chicken la or 3 variety irukum. So someone who is not able to adapt to a high spice level food, they choose the medium one or the low spice level chicken and they try to accommodate Indian food in that. Very nice. So one of the biggest insights what we realized that right now, we are not in restaurant business. We are in education business. Okay. அதாவது first we have to go and educate அந்த ஆடியன்ஸ் தட் இதுதான் இந்தியன் ஃபுட்டு, இது எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு we have to first educate them because for them it's a new cuisine. ரைட்? இப்போ ஆஃப்ரிக்காக்கு ஒருத்தர் வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ள போறான் வச்சுக்கோங்க, அந்த கண்ட்ரியில வந்து ஷூவை யாரும் போடலன்னா he can't go and sell a shoe. He has to first educate them ஏன் நீ ஷூ போடணும். So that is what we thought, there is a bigger market in educating non-Indians about Indian food. So நாங்க யோசிச்சோம், how can we educate Americans or Australians to eat our food? Appo we came out with this new philosophy, a new methodology in business. Engloda methodology is called STO. You mean you get to see the food, you get to taste the food, and then you can order the food. Okay. So நிறைய பேருக்கு இப்போ உங்களுக்கே வந்து இப்போ நீங்க ஜாப்பனீஸ் cuisine சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், what will you go and eat? என்ன சாப்பிடுவீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? யூ நோ ஹெட்ஸ் அண்ட் டேல்ஸ், கரெக்டா? பட் ஒரு ஜாப்பனீஸ் டிஷ் ஒரு 10 டிஷ் உங்களுக்கு சாம்பிள் வச்சுங்களா, ஒன்று ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்பீங்க, எது பிடிச்சிருக்கோ அதை உங்களுக்கு ஆர்டர் பண்ண முடியல. ஸோ அந்த சாம்பிளிங் இஸ் த வே டு எஜுகேட் யூ. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா we change the user experience. இப்போ சாஃப்ட்வேருக்கு ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களா, அதே மாதிரி நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு we change the user experience. ஜென்ரல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ரெஸ்டாரண்ட் உள்ள போறீங்க ஐஸ்வர்யா, உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? உள்ள போறீங்க, ஒரு மெனு பார்க்குறீங்க,
மெனு பார்த்து படிக்கிறதுக்கே உங்களுக்கு 5 minutes ஆகுமா? எவ்வளவு இருக்கும் டிஷஸ் மெனுல? ஒரு 100 மினிமம் 100 to 200 இருக்குமா? இருக்கும். அது உங்களுக்கு படிச்சு புரியறதுக்கே 5-10 minutes ஆகுமா? அதுக்கப்புறம் you have something called a decision making dilemma. அதாவது எனக்கு என்ன டிசைட் பண்ணணும்னு எனக்கு தெரிய மாட்டேது. ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணுமா நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணுமா எனக்கு தெரியாது. இல்ல நிறைய ஐட்டம் இருக்கும், 100 ஐட்டம்ல. அப்படியே எங்க போய் தெரியுமா? ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, சிக்கன் 65 இந்த 4 தான். என்னனாலும் இந்த 4 உட்கார்ந்தீங்களா? அந்த 4லுமே நீங்க பிரியாணி ஆர்டர் பண்ணும்போது உங்க மைண்ட்ல ஒரு பிரியாணி பிக்சர் இருக்கும். yellow கலர் ரைஸ், பாஸ்மதி ரைஸ். அவங்க பண்றது வந்து பிரவுன் கலர் வந்து ஜீரக சம்பா ரைஸா இருக்கலாம். ரைட்? நீங்க வந்து இல்ல ஹைதராபாத் பிரியாணி யோசிச்சிருக்கலாம். அவங்க வந்து கேரளா பிரியாணி வைட்டா கொண்டு வந்துருவாங்க. சோ தேர் இஸ் a mismatch. பட் நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்க, ஃபுட் வந்துருச்சு, நீங்க ஸ்பைசி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ஸ்பைஸ் கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆச்சு? டிசப்பாயின்ட்மென்ட். உங்க டைம், மணி, எக்ஸ்பீரியன்ஸ் மூணுமே அவுட். சோ we thought, why should people go through this process? ஏன் அவங்க வந்து அவங்க ஆர்டர் பண்ணி டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் வந்து why should they get disappointed? ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் மால் ஃபிலாசபிக்கு போயிட்டோம். மால்ல நீங்க போய் ஒரு துணி கடைக்குள்ள போறீங்க, ஒரு 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 சல்வார் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கெட் அ சான்ஸ் டு கோ அண்ட் ட்ரை தட் அவுட். ரைட்? நீங்க ஒரு செருப்பு எடுக்கிறீங்க, யூ கரெக்டாக ஃபிட்டாக ட்ரை பண்ண முடியுது. ஒரு டிவி வாங்குறீங்க இல்ல ஒரு ஃபோன் வாங்கினா யூ கேன் பிளே அரவுண்ட், யூ கேன் டச் அண்ட் ஃபீல் இட் பிஃபோர் யூ பை. So we inverted the experience. We said, instead of spending money on advertisements and marketing, we'll invest in the customer. So we have a sampling cost. So நீங்க வரும்போது we'll give you samples of all the dishes you have. அதுதான் இந்த ஸ்பைஸ் ஸ்பெக்ட்ரம் வச்சிருக்கோம். நீங்க மைல்டா, மீடியமா, ஸ்பைசியா, உங்க ஸ்பைஸுக்கு ஏத்த மாதிரி we'll give you a sample. அந்த சாம்பிள் பிடிச்சிருந்தா நீங்க வாங்க. இதுதான் வந்து லவ் மேரேஜ். பிடிச்சி உங்களுக்கு டேட் பண்ணி பிடிச்சிருந்தா நீங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க அரேஞ்ச் மேரேஜ்க்குள்ள போய் பார்த்து சண்டை போடுறதுக்கு பதிலா so we inverted the experience. So that became great education for all non Indians. எனக்கு பிரச்சனையே இல்லையே, நான் போன இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போய் ஆர்டர் பண்ண அவசியம் கிடையாது, பிடிச்சிருந்தா நான் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. So that created a great advantage for us. வெரி நைஸ். ஆக்சுவலி ஆமா, பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. ஸோ தட்ஸ் நைஸ். பட் ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள காமன் கொஸ்டின். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரெக் போவாங்க, ட்ரிப்பு போவாங்க, ஸோ நிறைய ஃபன்னி திங்ஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா கேஷுவலாக இருப்பாங்க. பட் ஆனால் எப்படி இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஐ நோ நீங்கள் 2 பேருமே வெரி ஜோவியல் பீப்புள், யூ குட் ஹவ் ஹேட் n நம்பர் ஆஃப் குரூப்ஸ். அதில் இந்த 3 பேர் தான் சேர்ந்து பண்ண போறீங்கன்னு எப்போ முடிவெடுத்தீங்க? did it happen organically? இல்லைன்னா இல்லை இவங்கள தான் சரிப்பட்டு வருவாங்கன்னு இன்டர்னலி நீங்கள் 3 பேரும் டிசைட் பண்ணி தான் உள்ள என்டர் ஆனீங்களா, இல்லை அது ஒரு ஆக்சிடென்ட்டாக என்டர் ஆனதா? How was it? I want to know from both of you. It was a process. ஒரு 2010 endல வந்த அப்புறம், so he was my wife's college mate. Okay. So அப்போ வந்து he used to come home and talk to us. அப்போ நாங்க பேசும்போது what is very striking ஒன்னுனா, ஆதித்யாவோட ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே என்னோட வீக்னஸ். Okay. ஸோ நாங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது, ஸோ ஹீ இஸ் அ வெரி ஹேண்ட்ஸ் ஆன் கை. ஏதாவது நீங்கள் இவனை எந்த ஊரில் நீங்கள் போய் விட்டீங்கனாலும் ஓகே அவன் பொழைச்சிப்பான். அந்த மாதிரி இஸ் வெரி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். எந்த ஊரில் எதாவது எங்கே யார்கிட்ட போய் பேசி எதாவது பண்ணணும், எதாவது பேசி எதாவது ராஜா பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடும் சொல்லுவோம். இஸ் வெரி 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 ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், இஸ் வெரி குட் இன் எக்ஸிகியூஷன். அவனுக்கு அது இந்த மாதிரி உனக்கு கிடைக்குமான்னு பார்த்தா டக்குன்னு அவன் கால் பண்ணி எதாவது பார்த்து he will do it. I am not good at as level as execution. Okay. I'm good at thinking about ideas, strategies. இப்போ இந்த மாதிரிலாம் like you know all these kind of things என்னோட strength. He is very good in execution. I'm very good in formulating things. You know, இந்த ஐடியா பண்ணுவோம், இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும், லைக் நம்ம ஷெஃப்லெஸ்ஸா பண்ணலாம். So I bring that to the table. And R&D ப்ராடக்ட்ல நான் பார்த்துப்பேன். He brings down to the table with finance. He is a IIM Calcutta executive MBA. So he comes back with that amount of knowledge on the execution, அவனுக்கு finance and numbers அதெல்லாம் அவனுக்கு வந்து தனிப்பட்ட பாடு. So நாங்க we didn't really plan. It just happened that okay, எனக்கு இவ்வளோ இன்எஃபிஷியன்சி இருக்குது, அது இவனுக்கு வந்து ப்ரொஃபிஷியண்டா இருக்குது. ஓகே, அப்படி பேசிட்டு இருக்கும் போது தான் இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ ஹீ வாண்டட் டு ஸ்டார்ட். ஆனால் அப்போ வந்து அண்ணன் சொல்லுவான், இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள், நம்ம இது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எந்தோடய இருப்போம் ஆல்ரெடி. அவனுக்கு வந்து ஆல்சோ ஹேட் அ ஸ்மால் ஸ்டின்ட் வென் இவன் ஸ்கூல் படிக்கும் போது இவன் வந்து அதை சொல்ல ஹிஸ் ஹைலி ஆண்டர்பிரினியர். திஸ் கை சின்ன வயசுலேயே போயிட்டு கோயம்பேட்டில் உட்காந்து போய் தேங்காய் வித்துட்டு இருப்பான். காலையில 4 மணிக்கு எழுந்துட்டு போயிட்டு கோயம்பேடுல போயிட்டு அவங்க அப்பாக்கு ஒரு கடை, சித்தப்பா கடை, நீ சொல்லு கடை. வெரி அமேசிங் guy. He's got so much of energy, talent, hard working ability. One of the most hardest working guy I've ever met in my life.
ஓகே ஃப்ரம் ஆதித்யா ஃப்ரம் யூ ஹவு டிட் யூ அந்த ஒரு இன்னைக்கு நிறைய பேரோட ஸ்டார்ட் அப்போட ப்ராப்ளம் என்ன எனக்கு ஒரு கோ ஃபவுண்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் கோ ஃபவுண்டர் தேடுறது கிடைக்கிறவங்க எல்லாம் கோ ஃபவுண்டர் ஐ கேனாட் டேக் ஸோ வென் யூ சா சந்தோஷ் ஹவு டிட் யூ திங்க் இது ஒர்க் ஆகும் இல்லை நான் ஒருத்தரோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணா தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஐம் லுக்கிங் ஃபார் ஸோ ஹவு கேன் யூ எஜுகேட் த வியூவர்ஸ் ஆல்சோ So basically for me, I was more of an introvert guy. I'm still an introvert guy, and I always work more in terms of behind the scenes and looking forward into the details of the business, all that stuff. And that's what has been my strength right from the beginning. So like how I got into all this is doing a lot of groundwork. So whatever I see, I try to explore more. Even in my childhood, as you said, like I've been into small business of coconut businesses. இதெல்லாம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண I get to the level of detail of any business I work for. So that's exactly where I understood a lot of groundwork, and I was able to identify so many strengths in each person that I saw or I met or I worked with. So those are the values that I added up, and that exactly made me think, should I do something for myself or should I go and work? So that's the exact timeline I met Santosh. And எனக்கு அந்த சமயத்துல வந்து exposure towards the outside world was very less, where I was understanding businesses around me, to understand the core of business and make sure like I'm right, I was trying to get more of qualification with my IM stuff and all that to get, and I mean to move towards a better understanding of business, all that I was doing. That was my groundwork. While I met him, I was literally into an area where let's try to work together in a way. So நிறைய லைக் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் இருந்தது. அந்த தாட் ப்ராசஸ்ல வந்து we were able to see each other's strengths. Like he said, like he was able to identify where he's good at and where he's not good at. And like when something as a weakness comes up in his mind, he is able to try someone who can fit that zone. Okay. Same with me again. So there's certain things I am not good at marketing, or I'm not good at going and getting new business, all that stuff, where I can probably like manage everything behind, like be it your costing, be it your wastage, or be it your handling people, ensuring you get the right resource, making it on time and getting things done in a very, very efficient way. Those are my strengths. Okay. So that's where we saw the balance in each other. So, okay, these guys can go and bring a lot of business from outside, and I'm able to manage it from behind. So that's the synergy that we got, and that exactly kick-started the way we want. So it's not love at first sight, my ஒரு co-founder immediate நான் அதான் இன்னொரு ஐடியா கொடுத்தேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த co-founder எங்க போய் தேடுறது, co-founder கூகுள்ல போய் பக போட்டு பிடிக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாரு. co-founder வந்து it has to happen. co-founder வந்து ஒரு பேய் மாதிரி, ஓகேங்களா? நம்ம போய் பிடிக்க முடியாது, அந்த பேய் நம்ம மேல வந்து ஏறணும். எக்ஸாக்ட்லி, ஓகேங்களா? சோ நம்ம போய் தேடினாலும் கிடைக்காது. எல்லாம் வந்து என்ன நினைப்பாங்க, நான் போய் லிங்க்டின்ல போய் போடுறேன் அப்படிலாம் பிடிக்கவே முடியும். பிடிச்சாலும் ஒரு 6 மாசம் 1 மாசத்துல புட்டுக்கும். So the best that's way, the reality, right? It takes a lot of time exactly for the co-founder to become the co-founder also. The best way to find a co-founder is not to look for a co-founder. Exactly. You live your life. அதாவது இப்போ வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நான் எப்படி டேட் பண்றது, எங்க இந்த கால் பிடிப்பேன், எங்க நான் பையன் பிடிக்க பொண்ணு பிடிக்குது. நீங்க அப்படி போய் தேடினா கிடைக்காது. நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிட்டே இருங்க. The best place to find a date is actually maybe in your gym, because there's something common அங்க உங்களுக்கு, ரைட்? யாரோ ஒருத்தர் ஒர்க் பண்ணும்போது there's something to common talk. ரெண்டு பேருமே your fitness ரெண்டு ஏதாவது ஒரு ஐட்டம் வச்சு உங்களுக்கு காமனா இருக்கணும். So you cannot go and find a co-founders in a conference. கண்டுபிடிச்சாலும் வந்து it'll get into a bad divorce தான். So don't worry about it. நீங்க போயிட்டே இருக்கும்போது automatically you start doing something, people will come and look into it, and they will come and get attracted towards you. Understood. நைஸ். ஸோ இட்ஸ் வெரி இன்னைக்கு ரொம்ப தேவையான விஷயம் இது. ஏன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க, சிங்கிள் ஃபவுண்டர்ஸா இருக்காங்க. co-founders நெட்வொர்க்கிங் வைப்பாங்க. அரப்பா தெய்வமே. ஸோ இந்த எங்களுக்கு it was more like we didn't decide on a food business. So even before that we decided to do a business together. Exactly. ஓகே, எந்த பிசினஸ்னே தெரியாம we you didn't even decided decide what kind of business we are going to do, whether it is food or garments or like anything else. We never knew, but we decided to do something together because we were able to see that complementing strengths in each other. என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, he had amazing energy. You will never get down. I've never seen him emotionally break down or what not. என்ன ப்ராப்ளம் தான் சரி, ஆஃபீஸ் லெவலில் பிரச்சனை தான் சரி, வீட்டில் லெவல் பிரச்சனை தான் சரி, எதுவாக இருந்தாலும் he had a very calm, stable attitude throughout the year. எப்போ பார்த்தாலும் throughout the year he had the same attitude. ஓகேங்களா? அது was very 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 intriguing for me. Okay, and he had super energy.
3 hour தான் தூங்குவான், திருப்பி அடுத்த நாள் அப்படியே கண்டினியூஸா வேலை செய்வோம், திருப்பி 2 hour தூங்குவான். நாங்களாம் 2-3 நாள் கண்டினியூஸா ஃப்ளட் டைம் அந்த நாங்க சொல்ல நாங்க தூங்காமலாம் ஒர்க் பண்ணிருக்கோம் சொல்றோம். ஸோ அவன் எனர்ஜி வந்து இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு ஒர்க் அலாங் வித் ஹிம். when I am with him I also work hard. when he is with me நாங்க 2 பேருமே இறங்கி எல்லா வேலையும் பண்ணுவோம். பாத்திரம் தேய்க்கிறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லாமே எங்களால பண்ண முடியும்னு சொல்லுவேன். ஸோ எங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே we outbeat just with our work ethic. So அது was the biggest plus point for me. and அத இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நாள் மேல ஏன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவரை போய் ஹேண்டில் பண்ணணும். நம்ம கோஃபவுண்டர் நம்ம பிசினஸ் மேனேஜ் பண்றோம் இல்லையோ, கோஃபவுண்டரோட மூட் ஸ்விங்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணணும். சோ ஆதித்யா கேவ் மீ தி கிரேட் சிக்னல் தட் மச்சான் நான் ஸ்டேபிள்டா, என்னால ஹேண்டில் பண்ண தேவையில்ல, ஓகேவா, ஐ அம் தேர் எவ்ரி டே, ஓகேவா, நான் வாட் எவர் இட் இஸ். ஸோ நாங்கள் டில் டேட் இது வரைக்கும் இந்த லாஸ்ட் 12 yearsல நாட் ஒன்ஸ் வி ஹட் சாட் டவுன் உட்காந்து போகிறது ஒரு 8-9 yearsக்கு நத்திங் வாஸ் கோயிங் ரைட். வி ஹேட் டு ஓப்பன் க்ளோஸ். அதுக்கப்புறம் அப்படிதான் இருந்துச்சு பிஸ்னஸ் ஃபுல்லாகவே. நாட் ஒன்ஸ் நாங்கள் 2 பேரும் உட்காந்து இல்லைடா நம்ம வந்து வேலைக்கு ஆகுது, வேறு எதாவது பண்ணிடலாமா, வேற என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பி இதாக இருக்கான்னு நாங்கள் யோசிச்சதே இல்லை. எவ்வளோ கேவலமாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ லாஸ் இருந்தாலும் எப்படி அடுத்த மாதம் ஓட்டி முடிக்க முடியும், ஹவு கேன் வி சர்வைவ் 1 more month, right? So inga I want to add one biggest philosophy or biggest raw material for doing business. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் raw material வேணும்ல. நீங்க சமைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், raw material, ஒரு வெஜிடபிள் இது மாதிரி வேணும். அதே மாதிரி எல்லா ஒரு இந்த பாட்டில் நீங்க மேனுஃபேக்சர் வேணும், அதுக்கு என்ன raw material வேணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணும். பிசினஸ்க்கு என்ன raw material? The most important raw material to start a business is 10 years of your time. 10 years of your time, not 1 year, 2 years, right? Minimum unit of measurement in the business world is 10 years. நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நம்ம we start calculating results in a year basis because first standard, second standard, annual exam இருக்கு, மார்க் வந்த உடனே ஒரு ரிசல்ட் கொடுத்துறாங்க, பாஸா ஃபெயிலா, செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் எல்லாமே we are evaluated in years. so ஒரு இயர்லயே வந்து நம்ம நல்லா பண்றோமா நல்லா பண்ணலையா தெரிஞ்சுது நம்மளுக்கு. காலேஜுக்கு அப்படிதான் போறோம், ரைட்? சோ அந்த இயர் மென்டாலிட்டியை தூக்கி நம்ம பிசினஸ்குள்ள வந்துடும். வந்துட்டு 1 வருஷம் நான் பண்ணேன் ஒண்ணுமே நடக்கல, 2 வருஷம் நான் பண்ணேன் எதுவுமே நடக்கல, எப்படி நடக்கும்? நடக்காது. உங்களோட மினிமம் யூனிட் மெஷர்மெண்ட் வந்து 1 decade, 10 years. ஏன் நான் சொல்றேன், யூ டேக் எனிபடி. எனக்கு வீட்லயே ஒரு எக்ஸாம்பிள் இருந்தாங்க. என் அக்கா வந்து பிளேட் வாலிபால் ஃபார் இந்தியா, ஓகேங்களா, அண்ட் ஐ லுக்ட் அட் ஹர். எப்படி எங்க அக்கா வந்து இந்தியா பிளே பண்ண முடிஞ்சது, ஏன் மற்ற பொண்ணுங்களாம் வந்து இந்தியா பிளே பண்ண முடியல? பிகாஸ் she had given more than 10 years of her life for practicing volleyball. So யாரெல்லாம் வந்து பெரிய ஆளா பார்த்தோனோ, everybody had a common factor of putting 10 years of their life into something they loved or something they wanted to do. So businessல மட்டும் எப்படி 1-2 yearsல வந்துரும் நம்மளுக்கு? So அங்கதான் ரியலைஸ், நான் 30 பிசினஸ் ஆரம்பிக்கும் போது இதை நான் ஒரு புக்ல ஏதோ ஒன்று படிச்சேன்னா, புக்கு யாரோ ஒருத்தர் பேசும்போது, don't think about anything, give 10 years of your life to it and then you evaluate yourself after 10 years. So நான் உள்ள வரும்போது I was very very clear. 2 ஆப்ஷன் தான். 30 வயசுல 29ல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன், ஓகேங்களா. 2 ஆப்ஷன்ஸ் தான் சந்தோஷ். either you'll be broke, you'll be a beggar, ஓகேங்களா, or you'll be a billionaire. இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான், ரைட்? சோ இப்போ நான் ஒன்றும் பில்லியன் ஆகல, பட் 10 yearsல we will become a billionaire. no doubt about it. So இது வந்து நான் திமுறோ இல்ல அதுல சொல்லல. the point I'm trying to say is we were willing to give our middle class life. அந்த லைஃபை விட்டுலாம். because நாங்க 2 பேருமே we live like beggars தான். because we didn't have any money. We didn't buy houses, we didn't buy cars. I still don't own a car. I don't own a car. I don't own a house. எனக்கு ஒரு real estate இதுவோ, I don't have any investments. Whatever we got it, we put it back into the business. So main again, the first philosophy in business is, right, if you do not have 10 years to give, don't come. Because இது ஒரு இதில் ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணால் 2-3 yearsல I can own a bigger house, I can buy the dream car. This is all. See, there are always exceptions. You can actually make, few people can make money in 1 year, 2 years, 3 years or whatnot. But the point here, the main point என்னன்னா வந்து 10 years கொடுக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? 10 years கொடுக்க ரெடியா இல்லைன்னா வந்து this might not be a great thing for you. நான் சொல்லுவேன், நான் என்னோட எக்ஸ்பர்டீஸ்ல நான் கத்துக்கிட்டது தான். So other than that, நீங்க இந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தா entrepreneurship it's not for you. See, entrepreneurship is obviously not, எல்லாரும் நீங்க entrepreneur ஆகணும்ன்றது it's not a compulsion, right? It's like இவங்கெல்லாம் ஆனா பெட்டரா இருக்கும், இவங்க இந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தா I don't think this is a game for you. யாருக்கு சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன், நான் நிறைய பேர் சொல்லுவாங்க entrepreneurship is not my cup of coffee, cup of tea, cup of Maggie. அப்படிலாம் கிடையாது. Anybody can become an entrepreneur if they want to. That's it. Okay.
பிறக்கும் போது நம்ம என்ன தமிழ் குழந்தையாக பிறந்தோம். இப்போ நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன், எனக்கு தமிழ் கற்றுக்கிட்டேன். இதே நான் ஆந்திராவில் பிறந்தா தெலுங்கு கற்றுருப்பேன், பாகிஸ்தான்ல பிறந்திருந்தா உருது கற்றுருப்பேன், பிரான்ஸ்ல பிறந்தா பிரெஞ்சு கற்றுருப்பேன் தெரியுமா. ஸோ நீ இஃப் யூ வாண்ட் டு டூ இட், இஃப் இவங்களாம் எதுக்கு இதெல்லாம் எக்ஸ்கியூசஸ் ஃபார் நாட் வாண்ட் டு டூ இட். ஓ இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் காஃபி. ஓகே, யார் கிளாஸ்? உங்களுக்கு தான கிளாஸ். A lot of people start doing business probably like at 40s, right? ஏன் அப்படின்னா வந்து அந்த வயசு வந்துருச்சு அப்படின்னு ஒன்றும் கிடையாது. By 40 they try to get exposed to so many things around them. Maybe like they are on a 12-year or 15-year-old career job. Some ஏதோ ஜாப்ல இருந்துட்டே they start exploring more otherwise. Lot of people do a secondary source of income related business also. So அதெல்லாம் பண்ணும்போது அது எப்படி பண்றாங்க அப்படின்னா திடீர்னு அப்போ entrepreneur ஆகல அவங்க. They are getting exposed to so many things in addition to their job. So இப்போ ஒரு தைரியம் வரும் அப்படின்னு பண்ணணும்னு எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் மோர் லைக் யாருமே பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் நத்திங் லைக் as I said, like there is no point that ஒருத்தருக்கு பிஸ்னஸ் வராது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இட்ஸ் அபவுட் whether they want to do, number one, like whether they were willing to do, right? That's the second thing. And the third thing is, if you really want to do, are you taking it up? நிறைய பேர் வந்து willingness-ஓட இருப்பாங்க, ஆனால் எதையும் எடுக்கவே மாட்டாங்க கையில். Right? You really have to pick it up and try. Right? You can't be successful maybe in the first instance. You can be successful in the second instance. It may not be like you can be successful in the 10th instance. But are you willing to still take it up, even not becoming successful in the first, second instance? I'll give you even a better example. ஓகேங்களா, ஒரு 50,000 வருஷம் முன்னாடி, 100,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து காலையில் ஏஞ்சி அவன் என்ன பண்ணோம், வேட்டைக்கு போகணும். வேட்டைக்கு போனால் தான் வந்து சொல்ல, ஓ வேட்டை ஹண்டிங் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ, ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டே ஹியர். வந்து என்ன ஆகும், நம்ம வேட்டையாடலைன்னா உடனே யாரும் வேட்டையாடிடுவாங்க, ரைட்? இன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால வந்து என்னோட இது தெரியுமா, எவ்ரிபடி இஸ் அ ப்ரான் ஆண்டர்பிரனர். சிம்பிள். நீங்க வந்து வளரும் போது நீங்களா உங்களுக்கு போடுற மைண்ட் பிளாக் தான். ஓ நான் இன்ட்ரோவர்ட், நான் எக்ஸ்ட்ரோவர்ட், நான் பேச மாட்டேன், நான் நல்லா பேசுவேன், நான் இது பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, நான் போய் சேல்ஸ் எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் நீங்களா உங்களுக்கு போட்டுக்கிற வந்து மைண்ட் பிளாக்ஸ் தான் தவிர எவ்ரிபடி இஸ் அ பார்ன் ஆண்டர்பிரனர். ஏன்னா we have evolved 2.5 million years. 2.5 million years நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம்? How did we evolve? By ஹண்டிங் பண்ணி மற்றவங்களை அடிச்சு பண்ண வந்திருக்கோம். அங்கே போய் சொல்ல முடியுமா, இன்னைக்கு நான் டிப்ரெஸ்டா இருக்கேன் இன்னைக்கு, அதனால இன்னைக்கு சண்டே லீவ் மட்டும் விட்டுட்டு மண்டே மார்னிங் நான் வந்து ஹண்டிங் போடலாம்னு சொல்ல முடியுமா? சிங்கம் உங்களை அடிச்சுட்டு போயிடும். ஸோ ஆல் ஆஃப் the concept of getting depressed is your option, right? நீங்கள் உயிருக்கு போராடும் போது எங்க நீங்க போய் டிப்ரெஷன் பண்ண, புலி வந்து நடிக்கும் போது புலி ப்ளீஸ் வெயிட் புலி டிப்ரெஷன், நாளைக்கு காலையில வந்து நீங்க சொல்ல முடியுமா நம்ம? ஸோ இதெல்லாம் வந்து we are giving excuses for ourselves to not to do what we wanted to do. If you don't want to do, be my guest, God bless you, தப்பே கிடையாதுன்னு சொல்ல வரேன், ரைட்? பட் டோன்ட், உங்களுக்கே நீங்க போய் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்காதீங்க. நான் இதுல நல்லது இல்லை, யார் தான் நல்லது? பிறக்கும் போது இப்ப எங்களுக்கு எல்லாமே என்ன பேச தெரிஞ்சுதா? இப்போ நான் கான்ஃபரன்ஸ்லாம் பேசுறேன், நான் பிறக்கும் போது என்ன கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது எனக்கு ஒரு சிப் மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களா, மேட்ரிக்ஸ் மாதிரி, தம்பி நீ சூப்பரா பேசோடா, இல்லையே. இட்ஸ் ஆல் நாங்க எஃபர்ட் எடுத்து கத்துக்கிட்டோம். Similarly, if you have the audacity and the willingness to learn and move on, you can do whatever you want to do. ஸோ நீங்கள் லேர்ன் அப்படின்னு சொன்னனால, சின்ஸ் யூஆர் இன்டு த குளோபல் மார்க்கெட் ஆல்சோ, ஸோ இந்த ஒரு விஷயம் இந்தியா வந்து இந்த குளோபல் மார்க்கெட்லேருந்து லேர்ன் பண்ணால் தெர் இஸ் அ குவிக் க்ரோத். இந்தியன்ஸாக இருக்கட்டும், லெட் இட் பி அ பர்சனாலிட்டி, இல்லை ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், த வே வி டூ பிஸ்னஸாக இருக்கட்டும், இங்கேருந்து இதை நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்மளோட க்ரோத் பெட்டராக இருக்குன்ற உங்களோட வியூஸ். ஆதித்யா கிட்ட இருந்தும் சந்தோஷ் கிட்ட இருந்தும். So learning is available worldwide. So you might get the best learning next door also. It doesn't have to be a global learning initially. So learning is something that's very common to any place. So specific to the business, இப்போ எங்களுக்கு ஒரு லேர்னிங் என்னன்னா, திருப்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து ஒரே மாதிரி தான் சாப்பிட்றோம். லைக் we always know one type of restaurant. We have gone to so many bhavans in Chennai, right? So எங்கே போனாலும் வந்து டேபிளில் போய் உட்காருவோம், ஆர்டர் பண்ணுவோம், கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் த வே வி நோ ஹவு டு ரன் அ ஃபுட் பிஸ்னஸ், வெதர் இட் இஸ் non-vegetarian or a vegetarian restaurant. But what came up to us as a learning is there are different modes. Maybe like இந்தியாவில் கொஞ்சம் சப்வே, கேஎஃப்சியில் வந்தப்போ இவங்க கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறாங்களே, யூஸ்வலாக மற்றவங்க பண்ணுற மாதிரி பண்ணி நம்மளே ஒரு கவுண்டருக்கு போகிறோம், நம்மளே வாங்கிக்கிறோம், நம்மளே டேபிள் எடுத்து வந்து சாப்பிட்றோம். தட்ஸ் வாட் வி லேர்ன்ட் as a new business model probably 12 years before now, right? So 12-13 years முன்னாடி KFC, Subway இவங்கெல்லாம் வந்தப்போ புதுசாக ஒரு மாடல் கற்றுக்கும். So that's when we started exploring.
that was one spark for us to learn on how we'll be able to get our model better in serving Indian food, not the way typically people are doing here, in a better way, so that we can take it globally. Okay. So like the intention was to take it global, and we really have to adapt to the methodologies of how a global restaurant is running. Okay. That's when we'll be able to connect to those clients and serve them the way they want us to serve. Understood. So that was one of our learning. நைஸ். ஸோ சந்தோஷ், உங்க வியூஸ், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு இது பிடிச்சிருந்தது, இந்த கண்ட்ரியில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, சம்திங் லைக் தட். ஸோ லெட் இட் பி பிஸ்னஸ் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு இதை நம்ம அடாப்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு டு யூ ஃபீல் சம்திங் லைக் தட்? இல்லைனா இல்லை நம்ம நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி? இல்லை, நான் ட்ராவல் பண்ணதுனால எனக்கு ஐ யூஸ் டு ட்ராவல் அ லாட் எக்ஸ்டென்சிவ்லி. நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 1 yearல I've lived at least 300 days in a hotel. Oh my God. Okay. Minimum 300 days in a hotel. Okay. So I've traveled with and breadth. So ஒரு country like Sri Lanka and Vietnam, Thailand, அந்த இடத்துல இருந்து I've learned customer service. Sri Lanka is one of the best place to learn customer service. They're the best in customer service. எந்த அளவுக்கு அவங்க திங்க் பண்ணுவாங்கன்னா, நீங்க ஏர்போர்ட்டுக்கு போறீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு உங்களுக்கு வண்டி அனுப்பிச்சிடுவாங்க. Right, ulla vandu they take care of even small things. So many examples I can think about. Now I'm talking about different things. As a country, what can we adopt so we all can become better entrepreneurs? Now we have to adopt first a dignity of labor. What I learned from US la irukumbodhu, the part time culture vandu nobody thinks bad about what they are doing as long as it is legal. நீங்க ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல வேலை பண்றீங்க, ஒரு டெலிவரி பண்றீங்க, ஏதோ குப்பை அள்ளுறீங்கன்னா கூட வச்சுக்கோங்க, nobody thinks that the work is very below their dignity. யாரா இருந்தாலுமே, பணக்காரா இருந்தா கூட வந்து இப்ப காசு தேவைன்னா வந்து they can go, பணக்கார வீட்டு பசங்க கூட போய் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல போய் பார்ட் டைம் வேலை பண்ணுவாங்க. பட் நம்ம ஊர்ல வந்து நம்மளுக்கு எல்லாமே டிகினிட்டி ஆஃப் லேபர். லைக் இந்த வேலை பண்ணாலே அவன் நம்மளோட கீழே. ரைட், அதை பிரேக் பண்ணாலே வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து இந்தியாவில் ஒன்றும் பெட்டரா இருக்கும்னு எனக்கு. செகண்ட் வந்து பேரண்ட்ஸ் வந்து we take care of our kids too much. ஓகே. we do, அதாவது அவங்க ஹோம்வொர்க்கை நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? சின்ன வயசுல இருந்து இல்ல, குழந்தை பிறந்துட்டா ஐயோ எல்லாமே வாழ்க்கையே நீதான் சொல்லிட்டு இல்ல, it's an oxymoron. The more you do for your kid, the weaker you are making your kid. ஓகே. யுஎஸ்ல அதான் என்ன பண்ணுவாங்கன்னா, they don't அவ்வளோ பண்ண மாட்டாங்க. டேய் உன் வாழ்க்கை நீயே போய் படிச்சுக்கோ, என்ன பண்ணிக்கோ, யூ ஃபிகர் இட் அவுட். அவங்களை விட்டுருவாங்க. நீங்க ஹை ஸ்கூல் முடிச்ச உடனே காலேஜ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, லோனு அவங்க பேர்ல தான் இருக்கும். நீ காலேஜ் ஹாஸ்டலுக்கு போயிடு, நீ அங்கிருந்தே படி, வீட்டுக்கு வராத. அதுக்கப்புறம் they send them out of the house. நம்ம இங்க ஒண்ணும் இல்ல, 40 வயசு ஆனாலும் கட்டி பிடிச்சி வச்சுப்போம். ஐயோ தம்பி ராஜா கண்ணுக்குட்டி எக்கூடியே இருடா போகாதன்னு சொல்லிட்டு இல்ல, நீங்க அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ண அவங்க எங்க தான் லைஃபை கத்துப்பாங்க. ஸோ நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பேங்க் போனது கிடையாது. நான் யூஎஸ் போய் மாஸ்டர்ஸ் பண்ணப்பதான் தெரிஞ்சு, ஆஹா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது வாழ்க்கையில. ஸோ as a country, right, one thing is we have to give dignity of labor. Second, make people independent. Third, don't get into others' business. இந்த பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, ஏற்ற வீட்டில் என்ன நடக்குது, அவங்க எப்போ கல்யாணம் பண்ணல, தம்பி நீ ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்க, தம்பி பொண்ணுமா ஏமா நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணலாம் உனக்கு என்ன, நீ காசு தெரியா கல்யாணத்துக்கு, இல்லை மூட்டு போக வேண்டியது. ரைட். ஸோ we don't have to be nosy. ஓகேங்களா? அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு தெரியாதா? நீங்க போய் கேட்கறது தான் இருக்கா? ஸோ இந்த ப்ரெஷர்னாலேயே வந்து நிறைய பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. I'm targeting the source. ஓகேங்களா? இப்போ நம்மளோட சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் டீசென்ட் ஆயிட்டாங்கன்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வருவாங்க இந்தியால. The judgment is still there, right? ஆரம்பிச்சு நான் ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா என்ன ஆயிடும்? What if? Exactly. And fourth வந்து we don't give a chance for anybody to succeed. அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதான் வேலைக்கு ஆகாது, ஏன் அது பண்ற, தப்பு கிடையாது. ஏன்னா we come from a very colonial hangover. நம்மளோட பேரண்ட்ஸ்லாம் வந்து 70s 80sல வந்து they grew up in an era where their only jobs were government jobs. ஸ்கூல்ல இல்ல ரயில்வேஸ் இல்ல பிஎஸ்என்எல் பேங்க்ஸ், இதுதான் அவங்க ஜாப்ஸ். பிரைவேட் கம்பெனிஸ் ஜாப்ஸ் அவ்வளவு இல்லையா நம்ம கிட்ட. ஸோ அவங்களோட மைண்ட் செட் என்ன, ஐயோ எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், அதனால நீ இதுதான் பண்ணணும். அவங்க டிராவல் பண்ணது கிடையாது, இந்த மாதிரி புது பிசினஸ் இருக்கு அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்லி தப்பு இல்லை, நம்ம மேலதான் தப்புங்கிறேன். ஸோ we have to understand that நம்ம பேரண்ட்ஸால ஒரு அளவுக்கு தான் சொல்லி தர முடியும். ரைட், யூ கேன் நாட் டேக் அ டிசிஷன் பேஸ்ட் ஆன் யுவர் பேரண்ட்ஸ் இன்புட், பிகாஸ் அவங்க இன்புட்டே கம்மி தான். ஸோ இந்த பாயிண்ட் இஸ் இஃப் வி லேர்ன் ஃப்ரம் த வெஸ்டர்ன் வேர்ல்ட், நம்ம வந்து ஐ திங்க் வி கேன் ஹேவ் மோர் ஆண்டர்பிரினர்ஸ். திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங்.
நைஸ், ஆக்சுவலி மேக்ஸ் ரியல் சென்ஸ். இது ஒரு ப்ராக்டிக்கல் இதில் இந்த மாதிரி இருந்தால் இன்னும் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வருவாங்க. ஸோ இன்றைக்கும் we see a lot of people who are feeling scared. ஒருவேளை எனக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, what the society will think of who I am. நம்ம வந்து we don't start businesses fearing what other people think than actually what can happen in the business. இவன் என்ன சொல்லிடுவானோ அவன் என்ன சொல்லிடுவானோ இவங்க முன்னாடி நம்ம வந்து கூலி கடைக்கு போயிடுமோன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். Understood, makes sense.